ஹலோ, நான் ரேகா பேசுகிறேன். ஏமாத்துறது தான் உங்க வேலையா? விளையாடாதீங்க சிவா. நான் சொன்ன மாதிரியே ஹோட்டலுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் தான் வரல. அது வந்து என்ன வந்து போய் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கோபம்தான். ஏன் ஹோட்டலுக்கு வரல? நானும் ஹோட்டலுக்கு வந்தேன். பொய் சொல்லாதீங்க. நடந்தது என்னன்னா, ஃபோனில் ரேகா சிவா. ஹலோ, ஏன் ஹோட்டலுக்கு வரல? அதுக்கு காரணம் சொல்லுங்க. இதுதான் நடந்தது ரேகா. அடுத்த மீட்டிங் எங்க, எப்போ? நானே கூப்பிட்றேன். உன் ஆளு நான் தான் சிவானே நம்பிட்டா. இதுல என்ன ஆச்சரியம்? ரேகா மட்டுமா? நிறைய பேர் நான் தான் நீனு நினைச்சு ஃபோன்ல பேசுறப்ப ஏமாந்துருக்காங்களே. நானும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து பல மாதம் ஆயிடுச்சு. எவ்வளோ நமக்கு இப்படி ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாளே. சசி, உங்களுக்கு இருக்கிற லெவலுக்கெல்லாம் நீங்க சிட்டிக்கு போட்டாலே போதுங்க. கியூல வருவாங்க உங்களை லவ் பண்ண. இந்த பொண்ணுங்க பின்னால் அலைஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் அவள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. தாடி வளர்த்துக்கிட்டு நோ நோ. எல்லாருக்குமே அப்படி நடக்கிறது இல்லைங்க. உனக்கு அப்படி நடக்காம பார்த்துக்கோ. கண்டிப்பா நடக்காது. என்னோட கல்யாணம் தான் உங்களோட தலைமையில நடக்கும் சசி. என்னோட தலைமையிலையா? ஆமாங்க, உங்களை விட்டு எனக்கு இங்க வேற யார் இருக்காங்க? உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைக்குதுன்னா இந்நேரம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு அனாதையா வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். என்னமோ தெரியல சிவா. முதல்ல உங்களை சந்திச்சப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு.